எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில கோவில் திருவாய்மொழின்ற அந்த பாகத்துல முதல் 100 பாட்டுல முதல் 10 பாட்டுல 10வது பாட்டு இன்னைக்கு பாக்குறோம். பாட்டு சொல்றேன், கேட்டுங்க. பரந்த தன் பறவையுள் நீர்தொறும் பரந்துளர், பரந்த வண்டமிதன நிலவிசும் பொழிவர, கரந்த சில் இடந்தொறும் இடந்திகள் பொருள் தோறும், கரந்தெங்கும் பரந்துளன் இவையுண்ட சுரனே அப்படிங்கிறது பாட்டு. பாட்டு சொல்லும்போது பரந்ததன் பறவைகள் நீர்தொறும் பரந்துளன், பரந்த அண்டமிதன நிலவிசும் பொழிவர, கரந்த சில் இடந்தொறும் இடந்துகள் பொருள் தோறும், கரந்தெங்கும் பரந்துளன் இவையுண்ட சுரனே. அது பாட்டு. பிரிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். பரந்த தன் பறவையுள், பரந்த பறவை வியாபித்திருக்கின்ற, தன்னுனா குளிர்ச்சியான, பறவை வியாபித்திருக்கின்ற குளிர்ச்சியான, பறவையுள், பறவைனா கடல், ஞாபகம் வச்சுக்கோங்க. பறவைன்னா கடல். இப்போ இந்த மாதிரி சொல்லும்போது நீங்கள் அதை ஒரு புக்கில் எழுதிட்டீங்கன்னா கூட நல்லா இருக்கும். உங்களுக்கு நான் முதல்ல சொல்லியிருக்கேன், அதை நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய இந்த தமிழ் அர்த்தங்கள்ல புரியும். உங்களுக்கு இந்த பாடல்களை படிக்கும்போது டக்குன்னு ஞாபகம் வந்துடும். அதுதான் நான் அது மாதிரி பண்ணி தான் எனக்கு அது ஞாபகம் இருக்கு. பரந்ததன் பறவையுள், கடலு குளுமையான பரந்த கடலுக்குள் நீர்தொறும் பறந்துள்ளது. அந்த கடல்ல இருக்க ஒவ்வொரு துளி நீர் இருக்கு பாருங்க, ஒவ்வொரு துளி தண்ணியிலையும் பெருமாள் இருக்காராம். நீர்தொறும் பறந்துள்ளது. பரந்த அண்டமிதன, பரந்த வண்டமிதனு இருக்கும். பரந்த அண்டம் இது என அப்படி எடுத்துக்கணும், 4 பிரிச்சுக்கணும். பரந்த அண்டம் இது என, பரந்த அண்டம் பறந்து விரிந்துள்ள இந்த அண்டத்தில் அர்த்தம். பரந்த அண்டம் இது என நிலவிசும்பு ஒழிவர, நிலவிசும்பு ஒழிவரன்னா நிலம்னா தரை, விசும்புன்னா ஆகாயம், விரும்பு நிலம் விசும்பு, ஒழிவு எதையும் விடாம, அரைன்னா விடாமன்னு அர்த்தம். நில விசும்பு எதையும் விட்டு போகாம, நில விசும்பு ஒழிவர எதையும் விட்டு போகாம எல்லா இடங்களையும், கரந்த சில் இடந்தோறும், கரந்தன்னா கண்ணுக்கு தெரியாம இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. முதல்ல ஒரு தடவை எப்பயோ ஒருத்தருக்கு சொல்லியிருக்கேன். கரந்த சில் இடந்தோறும், சில்லுன்னா சின்னன்னு அர்த்தம், கண்ணுக்கு தெரியாத மைக்ரோன்றமே அந்த மாதிரி. கரந்த சில் அந்த மாதிரி மைக்ரோ பாட்லையும் கரந்த சில் இடந்தோறும் இடந்திகள் பொருள் தரும். இடந்திகள் பொருள் தரும்னா அந்த இடத்துல இருக்க பொருள், அது என்ன பொருளா இருக்கோ அது பொருள் தரும். அந்த இடத்துல சின்ன ஒண்ணுமே இல்லாத, எதுவுமே இல்லாத, வெறும் ஓப்பனா இருக்கிற அண்டத்திலையும் இருப்பா, சின்ன திருண்டு மைக்ரோ பிளேஸ்லயும் இருப்பா. அந்த மைக்ரோ பார்ட்ல இருக்கிற அந்த பொருள் இருக்கு இல்லையா, மைக்ரோ ஆர்டிகல், அந்த ஆர்டிகல்லையும் இருப்போம். அதான் சொல்றாருங்க. கரந்த செல் இடந்தோறும் இடந்திகள் பொருள் தரும், அந்த இடத்துல இருக்கின்ற பொருளையும், ஆர்வமா இருக்கிற கிடந்த பொருள் தரும். அதாவது கண்ணுக்கு தெரியாத, கறந்துன்னா கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ பார்ட்ஸ் இருக்கிறதுலையும், கண்ணுக்கு தெரிஞ்ச அருவமா, கண்ணுக்கு இப்போ நம்மால இந்த ஊனக்கண்களுக்கு புலப்படாத அந்த இடத்துலையும் கரந்த செல் இடந்தோறும் கரந்தெங்கும் பறந்துள்ளன் கிடந்திகள் பொழுதும், கறந்து எங்கும் மறைஞ்சு, நம்ம கண்ணுக்கு தெரியாதான், ஞான கண்ணுக்கு தெரியாதுன்னு சொன்ன, பூனை கண்ணுக்கு தெரியாத அப்படி ஞான கண்ணுக்கு தெரியும். கறந்து எங்கும் எல்லா இடத்துலையும் பறந்துள்ளன், பறந்து எங்க பார்த்தாலும் பரவி வியாபித்திருக்கின்ற, இவை உண்டானா அவற்றை சாப்பிட்டான்னு இல்லை அர்த்தம், அப்படி எடுத்துக்கூடாது. இந்த மாதிரி குணங்களை உடையன்னு எடுத்துக்கணும். இவை உண்டன்றது சாப்பிட்ட கணக்கில் எடுத்துக்கூடாது. இவை உண்ட சுரனைன்னா இந்த மாதிரி குணங்களை உடைய, சுரனேன்னா தேவனே. தேவர்னா அசுரர்களுக்கு அசுரன் பேரு, சுரர்னா தேவர்கள், அசுரர்னா அசுரர்கள். அதான் அது நம்ம அந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். பாட்டு நல்லா பாருங்க, எவ்வளோ இது எல்லாத்துலேயும் இருக்கார். இவ்வளோ பெரிய அண்டத்துலேயும் இருக்கார். பெரிய பொருள், பெரிய அண்டத்துலேயும் ஆகாசத்துலேயும் தண்ணியிலையும் வியாபிச்சிருக்கிறவர். சின்ன மைக்ரோ பார்ட்ஸ்லேயும் இருக்காராம். அதுதான் இதில் சொல்கிறார். மிகப்பெரிய பொருட்களையும் மிகச்சிறிய கண்ணுக்கு தெரியாத பொருட்களையும் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சும்
தெரியாமலும் மறைவாயும் இருந்து நம்மளை காப்பாத்துறாரு. இவையுண்ட சுரனே, இது எல்லாம் உடைய தேவனே தேவனேன்னு அர்த்தம். நாளைக்கு அர்த்தம் பார்ப்போம். தேங்க்யூ.